ஒரு இனிய இளம் காலை பொழுதில் ரயில் வண்டியில் பயணிகள் அனைவரும் மிக ஆனந்தமாக அமைதியாக அந்த பயணத்தை ரசித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிறுத்தத்தில் ஒரு தாயும் அவளுடைய மகனும் அந்த பெட்டியில் ஏறுகிறார்கள். அதுவரை மிக அமைதியாக சென்று கொண்டிருந்த அந்த ரயில் பயணமானது அதன் பின்பு தலை கீழாக மாறிப்போனது. ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த அந்த தாய் தன் மகனிடம், பார்த்தாயா நதியினுடைய அழகை, பார்த்தாயா தென்னை மரங்களை, பார்த்தாயா பறவைகளை, பார்த்தாயா காடுகளை மேடுகளை என்றெல்லாம் சொல்லும்போது அந்த சிறுவன் உற்சாகமாக கூக்குரலுவதும் மிக வேகமாக அதிகமாக வினையாற்றுவதும் அந்த பயணிகளை எல்லாம் மிக எரிச்சலூட்டியது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு பொறுமை இழந்த ஒரு பயணி எழுந்து அந்த தாயை பார்த்து, நிறுத்துங்கள் முதலில், இது என்ன நீங்கள் மட்டும் பயணம் செய்கிற ரயில் வண்டியா, இத்தனை பேருடைய அமைதியும் கெடுகிறதே என்று சொன்னபோது அந்த தாய் எழுந்து நின்று கையை எடுத்து கும்பிட்டு, ஐயா, நீங்கள் அனைவரும் என்னை மன்னியுங்கள். நேற்று வரை என்னுடைய மகனுக்கு கண் பார்வை தெரியாது. நேற்று கண்தானம் மூலம் கிடைக்கப்பெற்ற கண்களால் அறுவை சிகிச்சை செய்யப்பெற்று இன்று காலை முதல் அவன் இந்த உலகத்தை பார்க்க துவங்குகிறான். இது நாள் வரை அவன் கற்பனையில் பார்த்திருந்த அந்த மரங்களையும் பறவைகளையும் காடுகளையும் மேடுகளையும் வண்ணமாக பார்க்கும்போது அவன் தன்னை அறியாமல் உற்சாகமாக கத்துகிறான். என்னை மன்னியுங்கள் என்று சொன்ன அந்த தாயின் வார்த்தைக்கு பிறகு ஒட்டுமொத்த ரயிலும் நிசப்தமானது. அதன் பிறகு அந்த பயணிகள் அனைவரும் அந்த சிறுவனோடு இணைந்து இயற்கையின் ஒவ்வொரு கூறுகளையும் ரசித்துக் கொண்டே வருகிறார்கள். அன்பானவர்களே, இன்று செப்டம்பர் 8 உலக கண் தான நாள். மண்ணில் புதைந்து மட்டி போக இருக்கும் விழிகளை மனிதனுள் விதைத்து அவர்களுக்கு பார்வை கிடைக்க வழிவகை செய்யும் ஒரு அற்புதமான தானம் கண் தானம். பொதுவாக லயன் சங்கங்கள் இந்த கண் தானங்களை பற்றிய விழிப்புணர்வுகளை மிக அதிகமாக அகிலம் முழுதும் ஏற்படுத்தி வருகிறது. எங்கள் அறநெறி அரிமா சங்கம் கடந்த ஒரு ஆண்டு மட்டும் 60 ஜோடி கண்களை தானமாக பெற்று அதன் மூலம் 240 பேர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கின்றது. அற்புதமான தானம் கண் தானம். நீங்களும் உங்கள் ஊரிலோ உங்கள் இல்லத்திலோ ஏதேனும் ஒரு துக்க நிகழ்வில் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கண்தானம் பெற வழிவகை செய்யுங்கள் அல்லது தொடர்பு கொள்ளுங்கள் அறநெறி அரிமா சங்கத்தை.